ஏய் போடா, அது வருதுடா. நீ வருதுடா, போடா போடா போடா. அப்சைட் டவுன் பாடி யார் இருக்காங்க? ஆமா. என்னடா? வேற எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? Get on my head. 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 ஸோ இப்போ கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட் போகிறோம். அண்ட் தென் பைக்காரா போகிற வழியில் பைக்காரா போகிறோம். சீக்கிரம் வந்துட்டோன்னா இங்கே ஊட்டியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். தெரியுதா? அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இந்த வியூ பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குது. ரூம் ஓகேவாக தான் இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வியூ வந்து செம்மையாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்பா காட்டுறேன் பாருங்கள் வியூவை. செம்மையாக இருக்குல்ல? செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க ரூமு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வியூ உங்களுக்கு காட்டி ஆகணும். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 ஆகிடுச்சு. நாங்கள் எந்திரிக்க முடியல எங்களால். எங்கள் பைக்ஸ்லாம் அங்கே நிற்கிது. காலையிலே ஒருத்தன் கார்ன் பப் சாப்பிட்டுட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்ணுறானா? வண்டி வந்து கிளைமேட்னால கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் கஷ்டப்படுது. டிக்கெட் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஏய் கண்டு வந்து திருவிடா. அதுதான் லைட்டாக தருவேன். நான் வந்து நீ பிள்ளைனா தான் போக போகிறேன். யூஸ்வலாக எப்பயும் ஓட்டிகிட்டு போய் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணலாம்ல. ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டு நிறைய ரூட் காட்டேன் நான். செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள், தினேஷ் ராஜா பாருங்கள். இவர் தான் இந்த எபிசோட ஹீரோ. அவர் மூஞ்சி நாங்கள் காட்ட மாட்டோம், அதெல்லாம் அவர் அப்போ பாடுவார். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ அப்படியே போகலாம் கைஸ். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க வில்லா. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ரூம் கொஞ்சம் இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் டேக்கு. அதுக்கு ஓகே தான், பட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து வியூ வந்து வேறு லெவல். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே உங்களுக்கு பிளைன்ஸே தெரியுது. அது என்னன்னு தெரியல, அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைன்ஸாக இருக்குது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. எங்கடா காணோம் அவங்கள? நிற்கிறேன். ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குன்றாரு. பார்த்தீங்கன்னா கேரட்டு பூண்டுலாம் அறுவடை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரட்டு அண்டு பூண்டு தான் அறுவடை பண்ணுறாங்க ஃபுல்லாக.
இடத்த பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே அந்த பைன் ட்ரீலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசம் வந்து ஃபுல்லாக ஸ்டெம் ஃபுல்லாக இருக்குது. செம்ம ஃபுல் ஸ்லஷ்ஷு, ஃபுல்லாக ஸ்லஷ்ஷு தான். ஸோ இப்போ ஃபியூல் ஸ்டேஷன் தான் பார்த்து அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் மேப் போட்டான், ஆனால் அந்த இடத்துல மேப்பே இல்லை, சாரி ஃபியூலே இல்லை. ஸோ இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் கேட்டுட்டு தான் போய் போடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிரசிடெண்ட் வந்து வராருல, ஸோ ஊட்டியில் வந்து அந்த க்ரௌடர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட் போகிற வரையும். நாங்கள் ஆக்சுவலாக திருப்பி ரிட்டர்ன் தான் பின்னாடி தான் போகணும். நம்ம பின்னாடி தான்டா போகணும். டே போகலாம்டா, இப்படி போய் அப்படி போயிடலாம்டா, வந்த வழியில் போயிடலாம்டா. இப்போ வந்து ப்ரோ வந்து கொஞ்சம் ரூம் போகிறாரு, அவருக்கு வந்து முடியல, ஃபுல்லாக வந்து இருமலாக வருது. பயங்கரமான டெம்பரேச்சர், செம்மையாக குளிருது. ஸோ நாங்கள் வந்து இந்த ரோடு வழியாக தான் போகிறோம். ஆக்சுவலாக முதுமலைக்கு டேரெக்டாக லேக் வழியாக பைக்கார வழியாக போகல. ஸோ வரும்போது பைக்கார வழியாக வரலான்னு பிளான் போடுவோம். பிகாஸ் வேணா இது மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், பயங்கர ஸ்ட்ரீப்பாக இருக்கும். ஸோ இறங்குறது கூட ஓரளவு நம்ம அப்படியே கியர்லேயே இறங்கிடலாம். மேலே ஏறுறது அது கொஞ்சம் ஸ்ட்ரீப் இருக்காது, நார்மல் லீனியண்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஹேர்பின் பென்ஸ்லேயே ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ரொம்ப சீக்கிரமாக வந்து இதை வந்து நம்ம அடிவாரத்தை டச் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அதெல்லாம் போகிற வழியே ஒரு காஃபி டே இருக்குது. ஸோ அங்கே போய் லைட்டாக ஏதாச்சும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஃபாரஸ்ட் ஓப்பனான்னு தெரியல, பட் அந்த ரூட்டே பார்த்திங்கன்னா செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா 36 ஹேர்பின் பென்ஸ் தான். ஸோ மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா 36 ஹேர்பின் பென்ஸ்லேயே இது கீழே இறங்கிடும் இந்த ரூட்டு. ஸோ வந்தவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்கு காட்டுறேன். நீங்கள் கீழே வந்து ஒரு இதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்துருப்போம், அதுக்குள்ளே வந்துருக்க மாட்டோம். ஆனால் கீழே பாருங்கள் பிளைன்ஸை. ஸோ இப்போயே வந்து அந்த ஒரு ஹியூமிடிட்டி தெரியுது. ஸோ நம்ம நல்லாவே கீழே இறங்கியாச்சு. ஸோ 36 ஹேர்பின் பென்ஸில் 12 ஹேர்பின் பென்ஸ் வந்தாச்சு ஆல்ரெடி. சுத்தமாக பின்னாடி பிரேக் பிடிக்கல, கடி பின்னாடி பிரேக் சுத்தமாக பிடிக்கல. எங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஒரு சின்னதாக ஃபால்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ அது தெரியுதான்னு எங்களுக்கு தெரியுது, கேமராவில் காட்டுற மாதிரி பிளேஸ் இல்லை. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஸ்பீடு லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 20-30 தான் போகிறோம். சைடு ஒன் போட்டு யார் இருக்காங்க? சார கௌதரி ஜாலியாக நிற்கிறானோ. ஹாய் ப்ரோ.
இடையில ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். ஸோ செம காமெடி நடந்துச்சு. அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ சின்னதாக ஒரு காஃபி மட்டும் குடித்தோம். ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்போம். எதுவும் ஓப்பனான்னு தெரியல. மாஸ்க் வேறு தொலைச்சிவிட்டேன், கீழே விட்டுவிட்டேன். ஸோ வேறு வாங்கணும். சாங்சுரி ஓப்பனா இல்லை சஃபாரி ஓப்பனாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்க்குறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இருடா டே சத்தம் போட போறீங்களா எல்லாம் டக்குன்னு நான் வரும். மெதுவா இருடா மெதுவா போட. ஃபர்ஸ்ட் கியர்லேயே வச்சுக்கோ வண்டியை. போகலாம். கண்ணு போகிறோம். ஏய் போடா, அது வருதுடா. நீ வருதுடா, போடா 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 போடா. அவ்வளோ பக்கம் அதிகமாக ஹாய் ப்ரோ. இது வந்து சிஸ்டர். ஏய்
இங்கே தான் டாக்டர் இருக்குது. இது பாரு சொத்தப்பல்லு, இதுக்கு பாரு சொத்தப்பல்லு. எங்கேயோ ஃபைட்டில் அடி வாங்கியிருக்கு. இல்லை ஃபைட்டில் அடி வாங்கியிருக்கு. ஏய் அங்கே பாரு, போ போ போ, புடி புடி புடி, போ புடி புடி புடி. புடி புடி புடி. ஏய் நீ வா. ராஜி பையன் மாதிரியே தான் அவர் கிச்சன் மாதிரி இருக்கு. வா பயப்படுது ராஜி. என்னை ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணேன். இதுக்கு பார்த்து தைரியத்தை. ஸோ இப்போ உள்ளே வந்து பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அங்கே போகிறோம். அங்கே போய் நாங்கள் வந்து பார்க்குறோம். இவர் தான் ஆலன் வாக்கர். ஆமாம், ஆலன் வாக்கர். அவர் மூஞ்சியை திறக்க மாட்டார். வளர்க்குறாங்களோ? ஆமாம் ப்ரோ. காப்பி இந்தா கையை குடிக்காது. Thank you so much for watching guys. So next video la return video நம்ம பார்ப்போம். So until then take care and stay safe. I never